ஜானகி சந்தியா சீரியல்ல இப்போ அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஜானகி அம்மா வந்து சீனுகிட்ட வந்து நடந்த உண்மைய எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் லிங்க் கேளுங்க. விஷயம் சுத்தமா போமாட்டிது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும். சீனு வந்து செமையா வந்து கோவப்பட்டுட்டு, மாயானால தான் எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டு போறாங்க. என்னம்மா, நம்ம எவ்வளவு பெரிய விஷயம்லாம் அந்த குடும்பத்துக்காக விட்டு குடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாரோட நிம்மதியும் முக்கியம்னு சொல்லிட்டு நம்ப வந்து விட்டு குடுத்தா, சீனு என்ன ஓவரா தான் உன் மேல வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா, உன் வாழ்க்கைக்காக நான் அதிரடியா ஒரு முடிவு எடுத்துருவேன் பார்த்துக்கங்கிறாங்க. சீனு இன்னொரு வாட்டி உன்கிட்ட வந்து கோச்சுக்கிட்டு பேசினானா, நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஜானகி அம்மா. அப்பன்னு பார்த்து மாயா வந்து, "ஏன்டா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறன்னு" சொல்றப்ப, சீனு வந்து, "சும்மானு இருக்க மாட்டியா? நீ என்ன ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த குடும்பமே உன்னால தான் வந்து அவதிப்பட்டுட்டு இருக்குன்னு" கண்ணா பின்னான்னு வந்து ஜானகி முன்னாடி வந்து திட்டுறாங்க. ஜானகி வந்து கடுப்பாயிட்டாங்க. இனிமேட்டு அமைதியா இருந்ததெல்லாம் போதும். தனாவோட வாழ்க்கைக்காக என் பொண்ணு மாயா எம்புட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இதையெல்லாம் கொஞ்சம் கூட வந்து இவைங்க எல்லாம் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தா, கடைசி நேரம் வரைக்கும் இது எல்லாம் இதுதான் காரணம்னு என் மாயாவால சொல்ல முடியாதா? சீனுக்கிட்ட வந்து சொல்லலாமே. 2 பேரும் வந்து காதலிச்சாங்க. இது எல்லாத்தையும் நம்ம தான் சரி செஞ்சாகணுங்கிற மாரி யோசிச்சுட்டு, சீனுக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ப பத்மா வந்து யோசிக்கிறாங்க. எப்படியாவது சாருமதி தான் இந்த வீட்டுக்கு மருமகளா ஆகணும். அதுக்கு ஒரே ஒரு தடை மாயா தான். மாயாவ எப்படி தொரத்தலாம்? ரூ. 40,00,000 பணம் வேணும். என் பையன் இப்போ வரைக்கும் மாயா மேல உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்கான். இது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப நம்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, பார்வதி கிட்ட காலையில தானே வந்து ஒரு 40,00,000 பணத்த வந்து குடுத்தாங்க. இந்த பணத்த நம்ப வாங்கி குடுத்துட்டா எப்படி இருக்கும்? நம்ப டைரக்ட்டா குடுத்தா நிச்சயம் வாங்க மாட்டா. மகாலிங்கம் வந்து குடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பார்வதி கிட்ட அப்புறமேட்டு கேட்போம். பார்வதி நம்ப பார்வதி தானேன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க மகாலிங்கத்துக்கு. "சொல்லுங்கம்மா, உங்களுக்கு நான் ரூ. 40 ரெடி பண்ணிட்டேன்." "என்னம்மா சொல்றீங்க? 40 40,000மா? 40,00,000 ரெடி பண்ணிட்டேன். சீனுக்கும், நம்ப சாருக்கும் கல்யாண ஏற்பாடு வந்து பண்ணிறலாம். இதுக்காக தான் நானும் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். என் பையன் எவ்வளோ நாளைக்கு தான் தன்னந்தனியா இருப்பான்." "சூப்பர்ம்மா! பணத்த எப்படி ஏற்பாடு பண்ணீங்க? உங்களுக்கு தேவை காரணமா? இல்ல இந்த வீட்டு சம்மந்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நான் உங்க வீட்டு சம்மந்தியா தாம்மா ஆகணும். 40,00,000 ரெடி பண்ணிட்டீங்க. அத எப்படி ரெடி பண்ணா எனக்கு என்ன? அப்படி வாங்க வழிக்கு. சரிங்களா? சரி நான் இப்ப ஆக வேண்டிய வேலைய பார்க்குறேன்னு" சொல்லிட்டு, நான் அதுக்கு ரெடி பண்ணோனே உங்களுக்கு கூப்பிடுறேங்கிறாங்க. எப்புட்றா இந்த அம்மா இவ்வளோ பெரிய அமௌண்ட்ட வந்து ரெடி பண்ணாங்க? கடனெல்லாம் வாங்க வாய்ப்பில்ல. ஒருவேள வீட்ல எடுத்திருப்பாங்களோ? அது எடுத்து குடுத்தா என்ன? குடுக்காட்டா என்ன? என் பொண்ணு சாரு திருப்பி மாசம் வந்து என்ட்ரி வந்து குடுக்கப் போறா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சீனு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. "ஏன்பா, நீங்க 2 பேரும் வந்து லவ் பண்ணி தானப்பா கல்யாணம் பண்ணீங்க. நீ ஏன் இப்ப மாயாவ வெறுத்து ஒதுக்குற? மாயா எவ்வளோ தங்கமான பொண்ணு தெரியுமா?" "உண்மதான், சத்தியம்தான். இது எல்லாம் நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இருந்த மாயா. நான் கல்யாணம் பண்ண மாயா வந்து எப்படிப்பட்டவனா, குடும்பம் எப்படி போனாலும் கவலை இல்ல." அப்படின்னு சொல்லி கல்யாண மண்டபத்துல அவ ஒரு செயல் வந்து செஞ்சுட்டா. தனாவோட வாழ்க்கையே வந்து அதனால தலைகீழா மாறிடுச்சு. கார்த்தியும் தனாவும் சேர்ந்து தான் வாழ்ற மாரி ஆயிடுச்சு. கடைசில வந்து கதிருக்கு வந்து இவ உதவி பண்ண போக, கதிர் வந்து தாலி கட்டிட்டான். அவ செஞ்ச செயல என்னால ஜீர்ணிக்கவே முடியல. அதனால இவ வாழ்க்கை மட்டும் பிரச்சனைக்கு ஆகல. கதிரோட வாழ்க்கை, நம்ம தனாவோட வாழ்க்கை, அந்த பக்கம் கார்த்தி என்ன ஆனானே தெரியல. இன்னொன்னு தெரியுமா? கார்த்தியும் நம்ம தனாவும் லவ் பண்ணாங்க. அவங்களோட காதல வந்து நானும் மாயாவும் தான் கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கலான்னு இருந்தோம். அப்படின்னு சொல்லும்போது, "என்னப்பா பாதி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கியே! மாயா மட்டும் அவ இது மாரி அதிரடியா செய்யலன்னா, இப்ப நம்பளால யாராலயுமே நிம்மதியா இருக்க முடியாது. தெரியுமா? புவனேஸ்வரியோட ஆட்டம் எப்படியெல்லாம் இருந்திருக்கும் தெரியுமா?" அப்படின்னு சொன்னோனே, "அத்த நீங்க வந்து மாயா என்ன சொன்னாலும் சரி, சரின்னு சொல்லலாம். ஆனா, நான் அப்படியெல்லாம் நம்ப முடியாது அத்த. நீங்க உங்க தங்கச்சி பொண்ணா பார்க்கல மாயாவ. உங்க பொண்ணா பார்த்துட்டு இருக்கீங்க. தனா எப்படியோ அதே மாரி தான் உங்களுக்கு. எனக்கு தனாவ வந்து ரொம்பவே பிடிக்கும். அவளோட வாழ்க்கை இது மாரி ஆயிடுச்சுன்னு எனக்கு கஷ்டமா இருக்காதா? ஏன்பா தனாவுக்காக நீ இப்படியெல்லாம் உன் வாழ்க்கைய பத்தி யோசிக்காம, நீ வந்து மாயாவ தள்ளி வைக்கிறதெல்லாம் ஓகே. புரிஞ்சுக்க முடியுது. பாசத்தினால இது மாரி பண்றேன்னு. ஆனா உண்மைய வந்து புரிஞ்சுக்க. என்னம்மா, நான் எல்லா உண்மையும் சொல்லப் போறேன். தயவு செஞ்சு சொல்லிர்றேன். மாயா முன்னாடியே வந்து ஜானகி வந்து கேட்குறாங்க. இது எல்லாத்தையும் சீனு வந்து பார்க்குறாங்க. அத்தை, அப்படி இவ என்னதான் நல்ல காரியம் பண்ணியிருக்கா? நான் வந்து கேட்குறேன். நீங்களே வந்து இவ்வளோ சொன்னீங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்.
தயவு செஞ்சு சொல்லுங்க. இப்ப எனக்கு தெரியாதனால எந்த பிரச்சனை வரப்போகுது? மாயா நீயே சொல்லு பார்ப்போம். இத்தன நாள் வரைக்கும் நான் உன்கிட்ட எதையுமே கேட்டதில்ல. நீ ஏதோ நல்ல விஷயம் செஞ்சிருக்க. ஆனா அத மூடி மூடி மறைக்கிறீங்க. எப்போதும் மாயா ஏதாவது செஞ்சா நல்லதா தான் இருக்கும்னு நம்ப அத்தை வந்து ஃபீல் பண்றாங்க. இது எல்லாம் ஓகே தான். ஆனா எனக்கு புரிய வை. சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டோனே, மாயா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. டேய்! நல்லதுன்னா நல்லது தான்டா. நான் இந்த குடும்பத்துக்கு நல்லது தான் செஞ்சிருக்கேன். அது உனக்கு எப்ப தெரியணுமோ, அப்ப தெரிஞ்சா போதும். இப்போதைக்கு தெரிய வேணாம். அத்த இதுக்கு மேலயும் இவகிட்ட நான் பேச தயாரா இல்ல. இல்லப்பா, அவ சொல்றதுக்கு தயங்குறா. ஆனா நான் சொல்லாம விடமாட்டேன். நான் சொல்ல தான் போறேன் அப்படின்னு சொன்னோனே, நம்ப ஜானகிக்கு வந்து சொல்ல வேண்டிய நேரத்தில மாயா வந்து தடுக்குறாங்க. வேணாம். அது இப்ப தெரிஞ்சுச்சுன்னா சரி வராது. இவன் எல்லார்ட்டயும் வந்து சொல்லிடுவான். அதனால பிரச்சனை இன்னும் அதிகமா தான் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, "என்னப்பா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? தயவு செஞ்சு சீனு சொல்றத மட்டும் கேளு. நான் பட்டும் படாம சொல்றேன். நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வர மாரி இருந்துச்சு. மாயா வந்து அத தடுத்து நிப்பாட்டிட்டா. மாயா வந்து எல்லா பழியும் தூக்கி அவ மேல போட்டுக்கிட்டா. ஆனா இவ ரொம்பவே நல்லவப்பா. இவ அந்த செயல் செய்யலன்னா நம்ம குடும்பமே இப்ப தனித்தனியா பிரிஞ்சிருக்கும். சில பேர் ஜெயிச்சிருப்பாங்க. நம்ம குடும்பத்த வந்து பழி வாங்கியிருப்பாங்க. இந்த கதை உனக்கு புரிஞ்சுச்சா இல்லையான்னு தெரியல. இதுக்காக நீ மாயாவ தள்ளி வைக்காத." அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க சொல்றது எனக்கு சுத்தமாவே புரியல. ஆனா மாயா ஏதோ நல்லது செஞ்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. ஆனா என்ன ஏதுன்னு எனக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க. எனக்கு தெரியல அத்த. இதெல்லாம் நீங்க நம்பலாம். ஆனா என்னால நம்பணும்னா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலன்னு" சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் போறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் சீனு வந்து நம்புவாங்களா இல்லையான்னு.